வணக்கம். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் களம் அனைத்து கட்சிகளுமே தேர்தல் களம் காந்துட்ருக்காங்க. இப்போது திமுகவில் புதிய வேட்பாளர் களம் இறங்கியிருக்காரு. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல் களம் எப்படி இருந்தது, அந்த வேட்பாளருக்கும் இவங்களுக்கும் என்ன மாறுபாடு உங்களுக்கு இருக்குது? நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அந்தியூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக அருமை தோழர் ஏஜி வெங்கடாஜலம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். அவர் போட்டியிடும்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்திற்கும் அவர் வெற்றி வாய்ப்பை தழுவி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்னென்ன பணிகள் செய்தார் என்பதை நான் அறிந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணன் ஏஜிவி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பின்பு இதுவரையில் 70 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 35 ஆண்டுகளும், திராவிட முன்னேற்றக் கழகம் 35 ஆண்டுகளும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தனித்தொகுதியாக இருந்த போதும் சரி, தலித் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களும் சரி, இவர்கள் இதுவரைக்கு யாருமே செய்யாத பணிகளை அண்ணன் ஏஜிவி அவர்கள் மிக சிறப்பாக அந்தியூர் சட்டமன்ற பொதுமக்களுக்கு செய்திருக்கிறார். அதில் ஒரு சில நலத்திட்டங்களை பற்றி தங்கள் முன் இப்போது எடுத்துரைக்கிறேன். அந்தியூர் சந்தை என்பது வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வந்து வியாபாரம் செய்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் அளவுக்கு இருந்த ஒரு சந்தைப்பேட்டையை மிகப்பெரிய ஒரு வணிக தளமாக மிகப்பெரிய ஒரு ஷெட் அமைத்து அதில் கடைக்காரர்களுக்கு கடை தனித்தனியே பிரித்து கொடுத்து ஒரு 200-300க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெறக்கூடிய அளவில் ஒரு திட்டத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார். அது மட்டுமின்றி பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட வணிக வளாகம் அமைத்து அதில் ஒரு 20க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதே பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட சந்தப்பேட்டையில் சமுதாய கூடம் ஒன்றை அமைத்து அதில் பொதுமக்களும் அனைத்து கட்சி தோழர்களும் பயன்பெறக்கூடிய அளவிலே ஒரு சமுதாய கூடத்தை நிறுவியுள்ளார். அது மட்டுமின்றி ஏழை எளிய மக்கள் விவசாய நிலங்களுக்காக கண்டிஷன் லேண்ட் இருந்த பட்டாவை அயன் பட்டாவாக 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களை ஆதரித்துள்ளார். அது மட்டுமின்றி அந்தியூர் பஸ் நிலையத்தை மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தி இன்றைய தினம் அந்தியூர் சட்டமன்ற மக்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய அளவிலே மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி அந்தியூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட மயானம் தவிட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது. அந்த மயானத்தை மின் மயானமாக மாற்றி ஏழை எளிய மக்கள் இலவசமாக பயன்பெறக்கூடிய அளவிலே அந்த மயானத்தின் பல சிறப்பம்சங்களை செய்து கொடுத்துள்ளார். அந்த சிறப்பம்சங்களில் ஒரு சிலவற்றை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய அளவிலே அதற்கு தொகை ஏதும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு சேர் மற்றும் டேபிள், சாமியான பந்தல் ஆகியவையை இலவசமாக வழங்கி அந்த மக்களுக்கு நற்பணிகளை செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து அந்த இரங்கல் நடந்த வீட்டிலிருந்து அந்த பிரேதத்தை எடுத்து வருவதற்கு ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஒரு வாகன ஏற்பாடை மிக விரைவாக செய்து தருகிறேன் என்று ஒப்புதல் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி அந்தியூர் சட்டமன்ற எல்லைக்குட்பட்ட பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாஜலம் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று
ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு மக்களின் வீட்டில் சென்று அங்கு அடிப்படை தேவைகளான சாக்கடை வசதி, கழிவறை வசதி, ரோடு வசதி, மின் வசதி என அனைத்து பிரச்சனைகளையும் நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு குறித்த நேரத்தில் அதை சரி செய்து கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களுக்கும் பயன்பெறக்கூடிய அளவிலே வீடு வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதுபோக இந்த மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் பர்கூர் பகுதிகளிலே மின் வசதி இல்லாத பகுதிகளில் மின் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். சாலை வசதி இல்லாத இடங்களில் சாலை வசதி அமைத்து கொடுத்துள்ளார். அங்கு நிலவி வரும் பல்வேறு பிரச்சனைகளை நேரில் சென்று அதற்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதில் ஒரு பங்கான சாதி சான்று வழங்குவதில் ஒரு சிறிய குழப்பம் நீடித்து வருகிறது. அதை வரும் காலங்களில் சரி செய்து தருவதாக ஒப்புதல் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி ஏழை எளிய மக்கள் சுலபமாக பர்கூர் மலைக்கு சென்று வருவதற்கு மினி பேருந்துகளை அமைத்து கொடுத்து மக்கள் சிறப்பாக பயன்பெற்று வருகிறார்கள். அத்துடன் அல்லாமல் அந்தியூர் பகுதியிலிருந்து நேரடியாக திருப்பதிக்கு பேருந்து வசதியும், திருச்செந்தூருக்கு பேருந்து வசதியும், நாகர்கோயிலுக்கு பேருந்து வசதியும், மைசூருக்கு பேருந்து வசதியும், இங்கிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஊட்டிக்கு பேருந்து வசதியும், தாளவாடி செல்ல பேருந்து வசதியும் மிக சிறப்பாக இதுவரையில் செய்யாத திட்டங்களை அமைத்து கொடுத்துள்ளார். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள் பெரும் அளவில் பாலங்களை அமைத்து மிக சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார். ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு ஊராட்சியிலும், ஒவ்வொரு பேரூராட்சியிலும் சாலைகளை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளார். இதுபோன்று இன்னும் எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டுள்ளார். அப்பணிகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமை தோழர் சிவபாலன் அவர்கள் இவர் வித்திட்டு வைத்துள்ள இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தாலே மிக எளிதாக வெற்றி பெற முடியும். அந்த சூழலில் இருக்கக்கூடிய சிவபாலன் அவர்கள் அவரும் இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார். அவரும் சாதாரண மனிதர் அல்ல. இளம் வயதிலேயே பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு மற்றும் சாலை வசதி, கழிவறை வசதி, மின் வசதி என அவருடைய ஒன்றிய பகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். அதுபோக அண்மையிலே ஒரு வேலைவாய்ப்பு முகாமை அமைத்து மிகப்பெரிய விஐபிகளை அழைத்து அந்த திட்டத்தின் கீழ் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும்படியான மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றியுள்ளார். அதுபோக ஏழை எளிய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பர்கூர் கிராமத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட அந்த மக்களை வானூர்தியில் அழைத்து சென்னைக்கு சென்று மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றவர் தான் சிவபாலன். ஏழை எளிய மக்களுடன் மிக ஈஸியாக அணுகக்கூடிய அந்த நபர் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்தியூர் சட்டமன்ற வேட்பாளராக பணியாற்ற அவர் வேட்புமனு அளித்து மக்களிடையே வாக்கு கேட்டு ஊர்வலமாக சென்று வருகிறார்கள். ஏஜி வெங்கடாஜலமும் இவரும் இணைந்து இன்னும் நட்பல திட்டங்களை அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்றென்றும் எங்களுடைய ஆதரவை அளிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, நான் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் இந்த நிகழ்வில் செய்தியை அளித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.